இந்த கிளைமேட்டுக்கு நல்ல பசியை தூண்டுற மாதிரி எதா குடிக்கலாமா? வாங்க டக்குன்னு செய்வோம். ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு செவந்ததும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது இடித்து வச்சதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளிப்புத்தன்மை அதிகமாக தெரியும். எலும்போடு இருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா பஞ்சு மாதிரி வேக விடலாம் சிக்கனை. இப்போ இது நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா பசி எடுக்கும். டக்குன்னு போய் சாப்பிட்ருங்க.